மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார், இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேலையை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. ஆல்பர்ட், அங்க வெயிட்டிங் ரூம்ல ராமசாமின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவரை உள்ள அனுப்புங்க. அவர் கூட லுங்கி கட்டிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அவரையும் அனுப்புங்க. என்னையும் ஆயிட்டு 6 feet சார். ஆளு வளர்ந்திருக்கியே தவிர அறிவு வளரவே இல்லையே. எங்கேயா போயிருந்த? லீவ் போட்டு ஊருக்கு போயிருந்தேன் சார். போலீஸ்காரன் பொழப்பு தெரியும் தானே உனக்கு? சார், இந்த 4 வருஷத்துல நான் லீவே எடுக்கல சார். அதுதான் மொத்தத்தையும் சேர்த்து ஒரே ஐடியா லீவ் எடுத்து டிபார்ட்மெண்ட் பேரையே நாரடிச்சிட்டியா? அந்த அளவுக்கு வேலையா உனக்கு ஊர்ல? சார், ஊர்ல ஒரு டெத்து சார். சின்ன வயசுல இருந்தே அவர் என்ன தூக்கி வளர்த்தவர் சார். அவர் என்னோட சித்தப்பா. நான் மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரி ஆகணும்னு அவர் எனக்கு பல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அவர் தவறிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே போகலன்னா நல்லா இருக்காது சார். போனேன் சார். போனதுதான் போன. செல்போனை ஆன் பண்ணி வச்சிருக்கணும்ன்ற காமன் சென்ஸ் வேண்டாமா உனக்கு? சார், நான் இருந்த ஏரியா ஆந்திரால ரிமோட் வில்லேஜ் சார். அங்க நெட்வொர்க் கிடையாது சார். லேண்ட்லைன் இருக்கு. ஏன் போராத நேரம் அதுவும் ஒர்க் பண்ணல சார். நீ ஊர்ல இல்லாத இந்த 3 நாளா ஓ லிமிட்ல பல விஷயங்கள் நடந்துருச்சு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். ஸ்டேஷன்ல கூட எனக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ணல சார். நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி உன்னை என்கிட்ட நேரடியா வர சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். இவர் பேரு சங்கர்நாத். பிரில்லியன்ட் ஆபீசர்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. இனிமே இவர் தான் உங்க கேஸை டீல் பண்ண போறவர். சங்கர் சார், இவர் பேர் ராமசாமி. இவரோட ஒரே பொண்ணு சரிதா. தாங்க முடியாத வயிற்று வலியால 3 மாசத்துக்கு முன்னாடி தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க அந்த பாடிய உங்க லிமிட்ல இருக்கிற சுடுகாட்டுல தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. ஹலோ. எஸ் சார். இல்ல சார், மினிஸ்டருக்கு ஃபுல் செக்யூரிட்டி பிளான் பண்ணியாச்சு சார். ஏர்போர்ட்ல இருந்து கல்ச்சுரல் அகாடமி வரைக்கும் நானே கூட போறேன் சார். ஓகே சார், எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் சார். ராமசாமி சார், உங்க கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் சங்கர்ட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சங்கர் சார், அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே சார். ராமசாமி, எக்ஸ்கியூஸ் மீ. பரவாயில்ல சார், போயிட்டு சங்கர் கேரி ஆன். சார், சொல்லுங்க ராமசாமி சார், என்ன பிரச்சனை? சார், இவன் பேரு டேனியல் ராஜ். என் பொண்ணை அடக்கம் பண்ண சுடுகாட்டுல இவன் வெட்டியானா இருக்கான். சரி, அதுக்கு என்ன? சார், இவன் நேத்து திடீர்னு என் வீட்டுக்கு ஓடி வந்து என் பொண்ணை அடக்கம் பண்ண இடத்துல யாரோ வந்து குழிய தோண்டிட்டு இருந்தாங்கன்னு என்கிட்ட சொன்னான். அப்படியா? ஏன்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உடனே கமிஷனருக்கு போன் பண்ணேன். அவர் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உடனே ஆக்ஷன் எடுத்தாரு. வெரி குட். அப்புறம் கமிஷனர் ஏற்பாடு பண்ணபடி ஆட்களை வச்சு குழிய தோண்டி பார்த்தா ஷாக் ஆயிட்டோம் சார். ஏன்? என்னாச்சு? என் பொண்ணை புதைச்ச இடத்துல என் பொண்ணோட எலும்பு கூட்ட கூட காணும் சார். என்னது? எலும்பு கூட்டையே காணுமா? ஆமா சார். அந்த இடத்துல தான் புதைச்சிங்களா இல்ல கொஞ்சம் தள்ளி புதைச்சிங்களா? நல்லா செக் பண்ணீங்களா? அங்கதான் புதைச்சோம் சார். லெட்டர் இருந்துச்சு. லெட்டரா? ஆமா சார். என் பொண்ணோட எலும்பு கூட்டை எடுத்தவன் எனக்கு அங்க ஒரு லெட்டர் எழுதி கவர்ல வச்சுட்டு போயிருக்கான் சார். ராமசாமி அவர்களே, சரிதாவின் மரணம் தற்கொலை அல்ல, கொலை. காவல்துறை தலையிட்டு கண்டுபிடிக்க வேண்டும். தவறினால் தண்டனையை நான் தருவேன். சரிதா தாசன்.
ஓடாத. ஏய், நின்றா சொல்றேன்னா. ஏய் ஏய் நின்றா. ஏய் நின்றா. ஏய்
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.